माझे जीविंची आवडी, माझे जीविंची आवडी, आवडी पंढरपूर नेई गुदी, पंढरपूर नेई गुदी. माझे जीविंची आवडी, विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई, विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई. माझे जीविंची आवडी, माझे जीविंची आवडी, आवडी पांडुरंगी मन रंगले, पांडुरंगी मन रंगले. गोविंदाचे गुणीं वेदले, गोविंदाची गुणीं वेदले. माझे जीविंची आवडी, माझे जीविंची आवडी. जागृती स्वप्न सुषुप्ती नादवे, पाहता रूप आनंद साधवे, पाहता रूप आनंद साधवे. माझे जीविंची आवडी. बाप रखुमा देवीवर, बाप रखुमा देवीवर. सगुण निर्गुण रूपे, सगुण निर्गुण रूपे. विठेवरी दाविलीकू, दाविलीकू. माझे जीविंची आवडी, पंढरपूर नेई गुदी, पंढरपूर नेई गुदी. माझे जीविंची आवडी. विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई, 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 विठ्ठल रखुमाई जय जय विठोबर कुमाई. இப்படியே யாத்திரையில் விட்டல் பந்தும் ருக்மிணி தேவியும் தம்பதி சமேதரா பாண்டுரங்கனை நினச்சி நினச்சி பாடி பாடி போகிறாங்க. இப்போ பாடினோமே, மாஜே ஜீவிஞ்சி ஆவடி. இந்த கீர்த்தனம், இந்த சேத்ராடனம் எல்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தை பண்ண போகிற கீர்த்தனம் இது. எப்படி இருக்கும் இல்லையா அது? எந்த தெய்வத்தை போய் நம்ம ஏங்கி ஏங்கி தொழுறோமோ அந்த சுவாமியை நம்முடைய குழந்தை நமக்கு பின்னாடி வந்து மங்களாசாசனம் பண்ண போகிறதுன்றது அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச கொடுப்பன இல்லையா? இந்த கீர்த்தனத்தில் சொல்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ், மாஜே ஜீவிஞ்சி ஆவடி. என் மனசானது ஒரே விஷயத்துக்கு மட்டும்தான் தொடர்ந்து ஏங்கிறது. எப்பா விட்டலா, இந்த பண்டரிபுரத்துக்கு கையில் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய அந்த கொடியை ஏந்திக்கிட்டு உன்னுடைய சேத்திரத்தை நோக்கி நான் நடந்தே வரணும். நீ இருக்கக்கூடிய இடங்களை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கணும்.
இதுதான் என்னுடைய வெற்றி பயணம். அதை காட்டுறது தான் வார்க்கரியில் எல்லாரும் அந்த காவி கொடியை தூக்கிப்பா. இது ஏதோ மதவெறித்தனம் நினச்சிடக்கூடாது. இது அவர்களுடைய உபாசன முறை. விட்டலா, நான் வாழ்ந்ததுக்கு பிரயோஜனமா இதோ பார், உன்னுடைய ஆலயத்தை நோக்கி நான் நடந்து வரேன்ப்பா அப்படின்னு காட்டுறது தான் இந்த வார்க்கரி. நடந்தே பண்டரிபுரத்தை நோக்கி போகிறது. அதனால சொல்றார், மாஜே ஜீவிஞ்சி ஆவடி. நான் எதுக்காக வாழறேன் தெரியுமா? எதுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்படி வார்க்கரியா நடந்து 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 இந்த வெற்றி பயணத்தை நான் தொடர்ந்து நீ இருக்கக்கூடிய ஆலயம் நோக்கி நான் செய்யணும். இப்படி செய்யறதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் ஜீவனோட வாழற பத்தியா, இதுக்கு ஒரு நல்ல உத்தேசம்னு எனக்கு தோன்றது. உத்தேசம்னு எனக்கு தோன்றது. அடுத்த வரியில சொல்றார், பாண்டுரங்கி மணரங்கலே, பாண்டுரங்கி மணரங்கலே, கோவிந்தாச்சே குணிம் வேதலே, கோவிந்தாச்சே குணிம் வேதலே, பாண்டுரங்கி மணரங்கலே, பாண்டுரங்கி மணரங்கலே. பாண்டுரங்கா, எனக்கு நீ யாருன்னு தெரியாது, உன்னுடைய லீலைகள் எதுவும் எனக்கு தெரியாது. ஒரு சாது மூலயமா உன்னுடைய கதையை நான் தொடர்ந்து கேட்க 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 என் காதுக்கு வற்றாத ஜீவநதியா உன்னுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் போறது பத்தியா. அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, நல்ல வெள்ளை வெளேன்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை எந்த சாயம் வேணுமோ அந்த சாயத்தில் நினைக்கும் பொழுது அந்த வெண் வஸ்திரம் பூராவும் அந்த சாய நிறமானது எப்படி ஊடுருவி போறதோ அது போல உன் கதையை நான் கேட்டு 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 கோவிந்தா சொல்றார், பதத்தை போடுறார். கோவிந்தாச்சே, கோவிந்தாச்சே குணிம் வேதலே. கோவிந்தா, உன்னுடைய குணங்கள் தான் எனக்கு வேதம். அதெல்லாம் எனக்குள்ள நித்தியமாயிடுறது இந்த வெண்வஸ்திரத்துக்குள்ள சாயம் ஏறுற மாதிரி, வெண்வஸ்திரத்துக்குள்ள சாயம் ஏறுற மாதிரி. அதனால நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. ஜாக்ருதி ஸ்வப்ன சுஷுப்தி நாதவே, ஜாக்ருதி ஸ்வப்ன சுஷுப்தி நாதவே, பாகதா ரூப ஆனந்த சாதவே. அற்புதமான வரி இது. இதோ பார் பாண்டுரங்கா, நான் முழிச்சிட்டு இருக்கேனா, கனவுல இருக்கேனா, இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேனா அப்படின்றது எனக்கு, இதெல்லாம் வேதாந்த கருத்து. முழிச்சிட்டு இருக்கேன்னா ஏதோ கண்ணை முழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நல்ல கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கேனா, இல்லை எப்போ பார்த்தாலும் நான் எப்படி சொல்கிறது, கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்கேனா, இல்லை தூக்கத்தில் இருக்கேனான்னு தெரியாது. ஆனால் ஒன்று, ரூபத்தை, உன்னுடைய அழகான இந்த உருவம் இருக்கு பத்தியா, ரெண்டு கையை இடுப்பில் வச்சுட்டு அப்படி அழகா ஜம்முன்னு நிற்கிற பத்தியா, இந்த ரூபமானது என் இதயத்தால் அளவிடும் பொழுது எந்த அளவுகோலுக்கு உள்ளேயும் இது வராது. இதனால் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லைப்பா, எல்லையே கிடையாதுப்பா அப்படின்றார். பாப்பர குமா தேவி வர சகுண நிர்குண ரூப. பாப்பர குமா தேவி வர, நான் சொன்னேன் இல்லையா, இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு அழகான உருவம் நிற்கிறதுன்னு. அது யாருக்கு சொந்தமானது, எங்க இருக்கு? பாப்ப ரகுமா தேவி. இதுக்கு ரெண்டு விதமான அழகான அர்த்தம் சொல்லுவாங்க வார்க்கரியில். என்ன அர்த்தம்னா, இவருடைய அம்மா பேரும் ருக்மிணி, இவருடைய அப்பா பேரும் விட்டல். பண்டரிபுரத்தில் இருக்கிற அந்த திவ்ய தம்பதியும் ருக்மிணி மாதா, விட்டல் பகவான். அதனால இதுக்கு முதல் அர்த்தம் என்னன்னா, பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் சகுண நிர்குண, இது ரெண்டுத்துக்கும் உரியவர்கள், இது ரெண்டுத்தையும் கடந்தவர்கள். அப்பேற்பட்ட விட்டேவரி தாவிலிக்கும். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா,
இந்த விட்டல்பந்த் ருக்மிணி மாதாவுக்கு பிறந்த நான் உங்களை ஆசிரிக்கிறோம் சகுண உபாசனையிலையும் நிர்குண உபாசனையிலும். இங்கே சகுணம்னா உருவத்தோடு வழிபடுறதுன்றது அர்த்தமாயிடுது. ஆனால் இந்த நிர்குணன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, பல பேர் கொஞ்சம் இந்த குதர்க்கவாதிகள் என்ன பண்ணுவாங்க, ஆட்ரிபியூட்லெஸ், ஆங்கிலத்தில் குணமற்றவர் அப்படின்னு ஆயிடும். இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. சகுணம்னா எல்லா ரூப குணங்களும் உடையவர், நிர்குணம்னா எல்லா ரூப குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர்னு அர்த்தமே தவிர்த்து அதை நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது, நம்மளால் அதை போய் தொட முடியாது, அது எங்கேயோ இருக்கு அப்படின்றது தான் இங்கே அர்த்தமாகுமே தவிர்த்து குணமற்றவர்னு ஆயிடாது. அதனால் இந்த அழகான இந்த அபங்கத்தை நம்ம அர்த்தம் கொள்ளும் பொழுது ஞானேஸ்வர் மகராஜ் அப்படி உருகி பண்டரிபுரம் க்ஷேத்திரத்துக்காகவே உருகிறார். இவரே சாக்ஷாத் பண்டரிநாதனுடைய அம்சம், சித்தபுருஷர். ஆனால் ரூபத்தின் மேலே, க்ஷேத்திரத்தின் மேலே, தீர்த்தத்தின் மேலே அவருக்கு அவ்வளவு கொள்ள பிரியம். எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாலும், எந்த ஒரு சுவாமியை போய் நம்ம சேவிக்க போனாலும், எந்த ஒரு சாமின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சுவாமின்னா அது கிருஷ்ணன் தான், வேற யாரும் கிடையாது. இப்படி நான் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு மனசு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு அழகான ஸ்லோகத்தில் கச்சித்ரிநேத்ரோ ஜடிலக கச்சில்லம் போதரஸ்ததா கச்சித் சதுர்புஜஸ்சைவம் கச்சித் ஷண்முகயேவச இமானி திவ்ய ரூபாணி தத்தத் பக்த பிரியாணி ஸ்வாரஸ்யம் கிருஷ்ண ரூபஸ்ய மத்யஸ்தோ வதது ஸ்வயம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் அண்ணா சொல்றார், இது ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியத்தில் வர்ற ஸ்லோகம் இது. கச்சித் த்ரிநேத்ரோ ஜடிலக கச்சில்லம் போதரஸ்ததா கச்சித் சதுர்புஜஸ்சைவம் கச்சித் ஷண்முகயேவச இமானி திவ்ய ரூபாணி தத்தத் பக்த பிரியாணி ஸ்வாரஸ்யம் கிருஷ்ண ரூபஸ்ய மத்யஸ்தோ வதது ஸ்வயம். ஒருத்தருக்கு 3 கண் இருக்கு, ஜடாதரரா இருக்கார் சிவபெருமான். மற்றொருவர் வயிறு பெருத்து இருக்கிறார், விநாயகர். ஒருவர் 4 கைகளோடு இருக்கிறார், மற்றொருவர் 6 முகங்களுடையவராக இருக்கார். இவர்களிடையில நம்ம கிருஷ்ணனை கொண்டு போய் நிறுத்தி வச்சு சைவம் வைஷ்ணவம் அப்படின்னு எந்தவித ஒரு பிரிவையும் சாராத ஒரு மத்தியஸ்தனை கூட்டிட்டு வந்து, இதில் யாருப்பா ரொம்ப அழகா இருக்கா, யாருக்கிட்ட உன் மனசு லயப்படுறது, யாருக்கு பகவத் சப்தம் பகவான் அப்படின்னு யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த மத்தியஸ்தன் என்ன பண்ணுவான்னா, அந்த கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் அப்படின்னு அவன் மனசானது இயற்கையாகவே கிருஷ்ணன் கிட்ட போய் அப்படி லயமாயிடும். இது ஏதோ அண்ணாவுடைய வியாக்கியானம்னு நினச்சிடக்கூடாது. வேத உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களும் இதுதான், இதிகாச புராணங்கள்லையும் இதுதான் வர்றது. இது அவரவர்களுடைய பிரேரணைக்கு தகுந்த மாதிரி பல வியாக்கியானங்களுடைய உருவெடுத்ததுனால தான் இவ்வளவு குழப்பமான இவ்வளவு குழப்பம் இருக்கணும். அவ்வளவு லகுவா, அவ்வளவு சீக்கிரமா கிருஷ்ணனுடைய அந்த ஒரு சாராம்சத்தை புரிஞ்சிட முடியுமா? கிடைச்சிடலாமா அது அவ்வளோ சீக்கிரம்? எதுக்குமே கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இவ்வளவு சித்தாந்தங்கள், இவ்வளவு குழப்பங்கள். இதெல்லாம் தாண்டி வா. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நல்ல சத்குருவுடைய திருவடி நீ ஆசிரிச்சிட்டினா, நீ இந்த கல்லு முள்ளெல்லாம் ஏறி இறங்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்றைக்குமே பார்க்கிறவர்களுடைய திருஷ்டியை பொறுத்து தான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறுபடுறது. திருப்பதியிலேயே இருக்கக்கூடிய திருமலையான் எவ்வளவு அழகா இருக்கார், பார்த்தாலே தெரியுது பரரூபம் சாக்ஷாத் விஷ்ணுன்னு தெரியறது. ஆனால் இன்னைக்கும் அவரை முருகரா நினைச்சு திருப்புகழ் பாடுறவர்கள் உண்டு, அம்பாலா நினைச்சு லலிதா சகஸ்ரநாமம் பாடுறவர்கள் உண்டு, சிவனா நினைச்சு
அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்களும் உண்டு. அதையெல்லாம் கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்கன்னா, சங்க சக்கராதி சிங்கேன ரகிதம் பிரபுமச்சுதம் அல்பஜான விதுர் மர்த்தியாக சர்வதேவ மயம் ஹரியின். சர்வதேவனா இருக்கக்கூடிய ஹரின்றது நல்லாவே தெரியுது. அல்பர்கள் இது அந்த சாமி இந்த சாமி அப்படி இப்படின்னு இதை குதர்க்கம் பண்றாங்க. இவங்கெல்லாம் அல்பர்கள் அப்படின்னு அவங்கள திட்டுறாரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதையில் அண்ணா. எதுக்கு இதை இப்போ மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, பரதத்துவம் அப்படின்றத யாருடைய வியாக்கியானத்தையும் பின்பற்றாம ஒரு நிமிஷம் ஒரு மத்தியஸ்தனா இருந்து நாமே யோசிச்சு பார்த்தா அது சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனுக்கு தான் தகும். கிருஷ்ணனுக்கு தான் அது அலங்காரமா இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. இந்த சப்தத்தையே சொல்லி பாருங்க. பகவான் சிவன், பகவான் கணபதி, பகவான் ஸ்கந்தன், பகவான், இது வேற யாருக்கும் பொருந்தாது, யாருக்கும் பொருந்தாது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணனுக்கு, புவனசுந்தரனுக்கு தான் இது பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. இப்படியே பாடி ரொம்ப குதூகலமா விட்டல் பந்தும் ருக்மிணியும் பண்டரிபுரம் யாத்திரைக்கு போறாங்க. பண்டரிநாதனை போய் மனசார சேவிக்கிறாங்க. அழகா இருக்கார். க்ஷேத்திரத்துக்கு போனால் எடுத்த உடனே தரிசனத்துக்கு போயிடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துல எல்லாம் ஸ்நானம் செஞ்சு சந்தியாவந்தனம்லாம் முடிச்சு அங்கே இருக்கக்கூடிய சந்துக்களுடைய திருவடிகளை எல்லாம் விழுந்து எல்லார்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிட்டு பாண்டுரங்கனுடைய தரிசனத்துக்கு ஏக்கத்தோடு உள்ளே போகணும். மகாயோக பீடே தடே பீமரத்யான்னு ஆதிசங்கராச்சாரியர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பார்த்த உடனே சொல்லிட்டார். பொதுவாகவே அத்வைத பரமாக இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவார், இறைவனுக்கு ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது, அதையெல்லாம் தாண்டினவர்ன்றது தான் உண்மையான அத்வைத சித்தாந்தம். ஆனால் இன்னைக்கு யாரும் உண்மையான அத்வைத சித்தாந்தம் படி கிடையாது. ஆனால் அதை பண்ணின ஆதிசங்கர பகவத் பாதாலே கடைசியில் பகவானுடைய திருநாமத்தில் தான் கொண்டு போய் சரணடைகிறார், சரணடைஞ்சிடுறார். ஞானேஸ்வர மாவுலியுடைய எல்லா அபங்கங்களையும் எடுத்து சேவிக்கும் பொழுது இது நமக்கு ரொம்ப வெளிப்படையாக புலப்படும். ஞானேஸ்வர மாவுலி அத்வைதம்னு சொல்றது ஒரு பதத்தை பலவிதமாக பயன்படுத்தலாம். இரண்டு அற்றதுன்னு அர்த்தமாகுது இல்லையா? இங்கே இரண்டு அற்றதுன்னா அப்போ ஒன்று இருக்குன்னா அந்த ஒன்று யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய எல்லா அபங்கங்களையும் நமக்கு காண கிடைக்கிறது என்னன்னா பாண்டுரங்கன் விட்டலன், பாண்டுரங்கன் விட்டலன், பாண்டுரங்கன் விட்டலன். இப்படி எங்க பார்த்தாலும் பாண்டுரங்கனுடைய மகிமைய நம்ம சொல்லி மாளாது. இப்ப விட்டல் வந்தும் ருக்மிணியும் உள்ள போய் பாண்டுரங்கனை கண்ணார சேவிச்சு அங்க இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் எல்லா பக்தர்களும் ஒன்று கூடி அவ்வளவு அழகா நாம சங்கீர்த்தனம் பண்றா. அதுலேயும் கலந்து குதூகலத்தோட பண்டரிபுரத்துலேருந்து இப்போ கிளம்புறா. எல்லா கஷேத்திரங்களும் சேவிச்சுட்டு ராமேஸ்வரம் எல்லாம் போற, திருவண்ணாமலை போறா, ஸ்ரீசைலம் போறா, கோதாவரி நதிக்கரை போறா, இப்படி எல்லா இடங்களுக்கும் போற. ஸ்ரீரங்கம் வரா, திருவண்ணாமலை வரா, கும்பகோணம், இது போன்ற எல்லா ஸ்தலங்களும் சேவிச்சிட்டு ராமேஸ்வரம் சேவிச்சிட்டு கீழே கன்னியாகுமரியில அழகா ஆதிகேசவ பெருமாள் இருக்கார் இல்லையா திருவட்டாரில், அவரையும் சேவிச்சுட்டு திருவனந்தபுரம் வழியா வந்து திரும்பியும் மதுரையில் மீனாட்சி அம்மனை சேவிச்சுட்டு திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே திரும்பியும் ஆலந்தி வந்துடுறார். கோகர்ணம் இதெல்லாம் சேவிச்சுட்டு உடுப்பி எல்லாம் சேவிச்சுட்டு நேரா அலங்காபுரி ஆலந்தி வந்துடுறார். ஆலந்தி வந்த உடனே தன்னோட தீர்த்த யாத்திரை வெற்றிகரமாக முடிஞ்சது இல்லையா? அதனால எல்லாருக்கும் சமாராதனை செஞ்சு எல்லாரையும் அழைச்சு அவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் அழகான வாழ்க்கையை அந்த தம்பதி வாழ ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷங்கள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கணுன்ற ஒரு அவாவும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே பொதுவாக இல்லை. இதில் விட்டல் பந்த் என்ன பண்ணார், தன்னோட மனைவி கிட்ட போய் கேட்குறார், ருக்மிணி நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன்,
எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதோ இல்லை மேற்கொண்டு இந்த கிரகஸ்தாசிரமத்தில் பயணிக்கிறதுக்கோ விருப்பம் இருக்கிறத காட்டிலும் எனக்கு சந்நியாச மார்க்கத்தில் விருப்பம் அதிகமாக இருக்குது. என்னுடைய ஹிருதயமானது அதுக்கு ஏங்கிறது. இன்னைக்கெல்லாம் குடும்பம் நடத்த முடியாமல் அதை பார்த்து பயந்துக்கிட்டு சந்நியாசம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி சந்நியாசம் வாங்கிக்கிறாங்க. இவர்களுக்கு பயந்தாகோலிகள்னு பேர் வைக்கலாமே தவிர்த்து சன்னியாசிகள்னு அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது. இன்னும் சில பேர் 4 பேர் நம்மளை மதிக்கணும், சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக ஒரு சமுதாய ரீதியாக தன்னை உயர்த்தி காட்டிக்கணுன்றதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறதும் உண்டு. இன்னும் சில பேர் மடத்தை எப்படியாவது காப்பாற்றணும், யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களான்னு யாரையோ ஒருத்தர் பிடிச்சி பட்டத்தில் உட்கார வைக்கிறதும் உண்டு. இதுக்கு பேரெல்லாம் சந்நியாசாசிரமம் கிடையாது. சந்நியாசம் அப்படின்றது அந்த வைராக்கியமானது தக 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 தகன்னு எப்படி ஒரு சூரியன் அப்படி உச்சி வெயிலில் தகிக்கிறதோ அது போல உன் ஹிருதயமானது அந்த வைராகியத்தில் தகிக்கணும். அந்த வைராகியம் மீண்டும் உன்னை கிருஷ்ணனுடைய சரணத்தில் கொண்டு போய் விடலைன்னா நீ சந்நியாசம் எடுத்து என்னத்துக்கு பிரயோஜனம்? என்னத்துக்கு பிரயோஜனம்? எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணனை ஆசிரிக்கணும். அது நடக்கலைன்னா என்ன பிரயோஜனம் அதில்? அதனால இவர் போய் மனைவி கிட்ட சொல்றார், எனக்கு எதன் பேர்லையும் விருப்பம் இல்லை, அதனால நான் வாரணாசிக்கு போயிட்டு நான் சந்நியாசம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். உன்னுடைய அனுமதி இல்லாமல் என்னால் எடுத்துக்க முடியாது ருக்மிணி. அதனால நீ என்ன சொல்ற? தயா கரோணி மஜாதா சாம்பாலாவே அலங்காபுரி ராகாவே சுகரூப புத்திர சந்ததிகாகி கோயில தும்ஹாசி மகயேயில சித்தாசீதே கராசுகே மகயேயில சித்தாசிதே கராசுகே. அதனால நான் என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற? இதற்கு நடுவில் இவர் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வந்தார் இல்லையா, இவருக்கு இவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்கணுன்னு ஆசை. எங்க ஆப்பேகாவில். அதனால தன்னுடைய மாமனார் கிட்ட கேட்குறாரு, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாமல் விட்டலனுடைய இச்சையா இந்த திருமணத்தை செஞ்சுக்கிட்டேன், அவங்கள போய் பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்படுறேன். உடனே சிதோபன் சொல்கிறார், நானும் கூட வரேன்ப்பா, நானும் கூட வந்து அவங்க கிட்ட தெரிவிக்கிறது தான் மரியாதை. அப்படியா? சந்தோஷமாம்மா, வாங்க. இவங்க 3 பேரும் அங்கே போய் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறாங்க. விட்டல் பந்துடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், விட்டலனே தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் அங்கே வாழ்க்கையை கழிச்ச விட்டல் பந்த் அவங்க அம்மா அப்பா பகவானுடைய சரணத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சிதோபந்த் மீண்டும் அலங்காபுரிக்கு கூட்டிட்டு வந்துடுறார். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவருக்கு இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறது, சந்நியாச ஆசிரமம் வாங்கணும்னு. இப்ப இந்த கேள்விக்கு, ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெற்ற தாய்கிட்டையோ தந்தைக்கிட்டையோ கூட சந்நியாசம் எடுத்துக்கலாமா வேணாமான்னு ஒப்பீனியன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான ஆலோசனையோ முடிவோ சந்நியாசம் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனா எந்த அக்னி சாட்சியா நீ ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சியோ, கன்னிகாதானத்தை ஸ்வீகரிச்சுக்கிட்டியோ, இப்ப அந்த தானம் உன்கிட்ட இருக்கு. இப்ப அவளுடைய பர்மிஷன் இல்லாம நீ எதுவும் செய்ய முடியாது. ஊரை வேணா ஏமாத்திக்கலாம், ஆனா கட்டின மனைவியுடைய அந்த ஒரு அனுமதி இருந்தா மட்டும்தான் சந்நியாசம் எடுக்க முடியும். இப்ப ருக்மிணி சொல்லக்கூடிய பதிலானது விட்டல் பந்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இவர் இப்படியே விட்டா ஓடிடுவார்,
ஏன்னா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலை, எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், விட்டலனுடைய இச்சை. இவரும் ரொம்ப நல்லவர், அதனால் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறார். இதுக்கும் என்னுடைய முடிவு மட்டும் இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்? நீங்கள் சந்நியாசாசிரமம் எடுக்கணும் உங்களுக்கு ஆசையா? சரி, நான் வேணா ஒன்று பண்ணுறேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன். எங்கள் அப்பா கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன். மகவிட்டல மணி ஜெகதேசிகாந்தே மஜை சேவாடதே சந்நியாச கியாவா. அப்பா கிட்ட போய் இவ சொன்னா. சிதோபன் சொன்னார், அம்மா, உன் புருஷன் உண்மையிலேயே பக்தி ஞான வைராகியத்தோடு இருக்கக்கூடியவர்மா. நீ ஒரு விஷயம் சொல்லு அவர்கிட்ட. நீ என்ன சொல்லு? என்னங்க, ஒரு வாரிசை நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்காம நீங்க விட்டுட்டு போறது நல்லால. அதனால தயவு செஞ்சு இதை பத்தி நீங்க கொஞ்சம் மறு ஆலோசனை பண்ணுங்க. சந்ததி வாஞ்சூனி நக்யவா சந்நியாச ஐசே சாங்காத்யாச மணிதலே. சந்ததி இல்லாம சந்நியாசம் எடுக்கக்கூடாதுன்றதுக்கும் ஒருவித விஷயங்கள் இருக்கு சாஸ்திரத்துல. அப்படி பார்த்தா உடையவர் சந்நியாசம் எடுக்கும் பொழுது ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியார், அவருக்கு குழந்தை இல்லை. ஆனா அவருடைய அனுமதியானது, இவர் அங்கதான் என்ன பண்றார், கிராமரை யூஸ் பண்றார், வியாக்கரணத்தை யூஸ் பண்றார் மனைவி கிட்ட. அந்த அம்மாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறா. எப்படியோ அவர் சந்நியாச ஆசிரமம் இப்படி நடக்குது. இங்க சிதோபன் சொல்லிட்டார், வாரிசு இல்லாம இப்படி தனியா விட்டுட்டு போறது நல்லால. அதனால இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க. சந்ததி வாஞ்சோனி நக்யவா சந்நியாச ஐசே சாங்காத்யாச மணிதலே. இது அப்படியே ருக்மிணி என்ன பண்ணா, தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்றா. சொன்ன உடனே அவர் கொஞ்சம் மேலையும் கீழையும் பார்த்து யோசிச்சார். இப்படியே போனா நமக்கு சந்நியாசம் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அவர் நினைச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு விட்டல்பந்த் ஒரு முடிவுக்கு வரார். இவங்க அனுமதியெல்லாம் இனிமேல் எதிர்பார்த்தா நமக்கு சந்நியாசம் எடுக்க முடியாது அப்படின்னு விட்டார். ஒரே ஓட்டம். ஆலந்தியிலிருந்து வாரணாசி போயிட்டார். வாரணாசி போனதுக்கு அப்புறம் அங்க ஸ்ரீ ராமானந்தர் அப்படின்ற மகான் எழுந்தருள் இருந்தார். கபீர்தாசருக்கும் இவர் தான் குரு. பின்னாடி இந்த ஸ்ரீ ராமானந்தர் பல விஷயங்களை செய்ய போறார். ராமானந்தர் கிட்ட போய் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறார். திருமணமானதை தவிர்த்து, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை மட்டும் சொல்லல, எல்லாத்தையும் சொல்லிடுறார். பல வருஷம் அவருக்கு கூடயே இருந்து சிசுருஷ பண்றார். இவருடைய சிசுருஷையை ஏத்துக்கிட்டு அவருக்கு சந்நியாசமும் கொடுக்கிறார் ஸ்ரீபாதரான ஸ்ரீ ராமானந்தர். விட்டல்பந்துக்கு இப்போ ஸ்ரீ சைத்தன்ய நந்தா அப்படின்னு சந்நியாச திருநாமம். இப்போ ஸ்ரீ சைத்தன்ய நந்தா என்ன பண்றார், பொழுதனைக்கும் அவருடைய ஆசையான அந்த சந்நியாச ஆசிரமத்துல நிஷ்டையோட பகவத் ஸ்மரணையில ஈடுபட்டு இருக்கார். ஆனா இங்க ஆலந்தியில அலங்காபுரியில மனைவி ருக்மணி படாத பாடுபடுறார். கணவர் கிளம்பினதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவும் கிடையாது, சம்பாரிச்சு போடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு இவளுக்கு வருத்தம் கிடையாது. ஊர் மக்கள் எல்லாம் காலையில் எழுந்திருச்சா இவன் முகத்துல பார்த்தாலே அபசகுணம்னு ஓடிடுவா. ஏன்னா கணவன் உயிரோட இருக்கானா இல்லையா, எங்கேயாவது ஓடிட்டானா, இவ தொல்லை தாங்க முடியாம தான் ஓடிட்டான், இல்ல இவ தான் சந்நியாச ஆசிரமத்துக்கு இடம் கொடுத்திருப்பாளா, இப்படி பலவிதமான கிண்டல் கேலி பேச்சுகள் ருக்மிணிக்கு வர்றது. இதையெல்லாம் நினைச்சு அவளுக்கு கவலை இல்லை. தன்னுடைய கணவர் போனதுக்கு அப்புறம், சந்நியாச ஆசிரமத்துக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய தகப்பனாருடைய உடல்நிலை ரொம்ப, சிதோபந்துடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ருக்மிணிக்கு என்ன கவலைன்னா,
சந்நியாச ஆசிரமம் எடுத்து தான் பகவானை நினைச்சு பாடணுமா? பகவத் ஸ்மரணையில் ஈடுபட முடியுமா? ஏன் கிரகஸ்தாசிரமத்தில் அது பண்ண முடியாதா? பொதுவாகவே ஒன்று சொல்றது உண்டு. பிரம்மச்சாரியோ இல்லை கிரகஸ்தனோ இல்லை வானப்பிரஸ்தனோ அதுக்கப்புறம் சன்னியாசியோ, இந்த 4 ஆசிரமத்தில் எல்லாமே உயர்ந்தது தான். ஆனால் எல்லாருக்கும் கடமைப்பட்டவன் யாரு அப்படின்னா இந்த கிரகஸ்தாசிரமத்துக்காரன். பிரம்மச்சாரி அது ஃப்ரீ பேர்ட், அதுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அது அப்படியே கண் கண்ட போக்கில் அது பாட்டுக்கு வாழ்க்கையை வாழும். அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருசாக கிடையாது. பல பேர் திருமணம் செஞ்சுக்காம இருக்கிறதே இதுக்கு பயந்துட்டு. எதுக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயந்துட்டு. எப்படியோ அந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் அப்படி. வானப்பிரஸ்தம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே தீர்த்த கஷேத்திரமா மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியது. சந்நியாசாசிரமம் இன்னும் கொஞ்சம் விஷயம் என்னன்னா, இது 3த்துக்கூடையும் தொடர்பு இல்லை. அவங்க நித்தியமும் பகவத் ஸ்மரணையில அவர்களுடைய இடத்துல இருப்பார். ஆனா கிரகஸ்தன் அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கணும். இந்த உழைப்புக்கு நடுவுல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவன் தீர்க்கணும். இப்படி தீர்க்கக்கூடிய இந்த தருணத்துல தன்னுடைய குழந்தைகளுக்கான விஷயங்களையும் அவன் ஸ்வீகரிச்சுக்கணும். இப்படி எல்லா விதமான இன்னல்களும் இவனுக்கு வீட்டுக்கு வெளியிலேயே காவலா இருக்கும். எது? இன்னல்கள். இதையெல்லாம் தாண்டி அவன் பகவானை போய் தொடணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பிரம்மச்சாரிக்கு பசிக்குது அப்படின்னா அவன் நிஷ்டையை விட்டு சாப்பாட்டுல கை வைக்க கூடாது. அப்ப அவனுக்கும் பிக்ஷாந்தேகின்னு வரும்போது சாப்பாடு போடுறது இந்த கிரகஸ்தன் தான். வானப்பிரஸ்தன் தீர்த்த கஷேத்திரமா அப்படியே தீர்த்தாடனம் போகும் பொழுது அங்கேயும் அவங்களுக்கு பிக்ஷாந்தேகின்னு அவங்களுக்கும் அன்னமிடுறது இந்த கிரகஸ்தன் தான். சந்நியாசி கர்மாதீனமா பார்த்தா அக்னி சம்பந்தமே கூடாது. அந்த சந்நியாசிக்கும் பிக்ஷைடுறது இந்த கிரகஸ்தன் தான். அதனால எல்லா ஆசிரமங்களிலும் ஒரு படி உயர்ந்து எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிச்சு ஒரு நல்ல மெருகேறின கட்டை தான் ஒரு அழகான உருவத்தை கொடுக்கும். அது போல இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு பங்கு மேல எப்படி இருப்பாங்கன்னா, வாழ்க்கையில நல்லது கெட்டது கொஞ்சம் பொறுமை இது எல்லாத்துக்கும் நல்ல வைரம் பாஞ்ச கட்ட மாதிரி அவங்க இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு எல்லா விதமான வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிச்சு பட்டு தெரிஞ்சு பகவான் கிட்ட வரும் பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பரிபக்குவமானது ஆஹா எப்பேற்பட்டது இல்லையா இந்த கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்துல பகவத் ஸ்மரண கூடாதோ இல்ல பண்ண முடியாதோன்றது நம்மளுடைய கல்பனை. அது அப்படிலாம் கிடையாது. பகவத் ஸ்மரண கண்டிப்பா கிரகஸ்தாசிரமத்துல தான் நல்லா செய்ய முடியும். ஏன்? ஜெயதேவர் பத்மாவதி இல்லையா, கொடங்கொடமா பாலை ஊத்துவார் ராதா மாதவன் மேல திருமஞ்சனத்தின் போது. ஜெயதேவர் பத்மாவதி திருமணமாகி வந்தா இவர் திருமஞ்சனம் பண்ணணும் வா அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டார். இவர் எடுத்தார் சொம்புல கொடங்கொடமா லிட்டரா அவர் பாட்டுக்கு ராதா மாதவன் மேல க்ஷீரத்தை சமர்ப்பிச்சிட்டு இருந்தார். பத்மாவதி என்ன பண்ணினா உடனே தன் கையால கிருஷ்ணனுடைய நாசி இப்படி மூடிக்கிட்டான். பால் க்ஷீரம் அந்த பால் மேல விழாத மாதிரி. என்ன பண்ற பத்மாவதி? இல்ல நீங்க பாட்டுக்கு இப்படி கொடமா பாலை ஊத்துறீல, இப்படி ஊத்தினா கிருஷ்ணன் எப்படி மூச்சு விட முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஜெயதேவர் பதில் பேசல. ஏன்? நம்ம என்னென்னவோ எழுதுறோம், எப்படியோ பாட்டு பாடுறோம், ஒரு நாளும் நமக்கு இது தோணலையே அப்படின்றது அவருக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. இதுதான் கிரகஸ்தாசிரமம் அப்படின்றது. கிருஷ்ணனுக்கு வல்லபாச்சாரியாருடைய சம்பிரதாயம் புஷ்டி சம்பிரதாயத்துக்கு போகணும். அங்க என்னன்னா அவங்க உண்மையிலேயே சம்பாதிக்கிறாங்களா இல்ல பக்திக்குள்ளதான் அவங்களுக்கு சம்பாத்தியமா இல்ல பக்தி வேற சம்பாத்தியம் வேறையா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு புஷ்டி சம்பிரதாயத்துக்காரருடைய கிரகத்துக்கு போகும் பொழுது நமக்கு ஏற்படும். ஏன்? அவங்க காத்தால எழுந்திருச்சதுல இருந்து திரும்பியும் சயனத்துக்கு போற வரைக்கும்
அவங்க வாழ்க்கை முழுக்க இந்த பக்தி தொடர்புடையதாவே இருக்கும். ஆனா அதுக்குள்ள லௌகிகமாகவும் வாழ்க்கை நடக்கும், எல்லாம் நடக்கும். கிரகஸ்தாசிரம பக்தர்கள் தான் எல்லாரும் புஷ்டி சம்பிரதாயத்தில், அங்க சந்நியாசம் கிடையாது. அப்படி கிரகஸ்தாசிரமமானது உத்தமமா இருக்கிறதுனால ருக்மிணிக்கு இங்க புரிஞ்சிருக்கு, நம்ம எந்த விதத்துல தடையா இருந்தோம், நம்ம கணவருக்கு நம்ம எந்த விதத்துல தடையா இருந்தோம். விட்டல் பந்த் என்னைக்காவது தன்னை மறந்து விட்டல ரக்குமாயி ஜெய் ஜெய் விட்டோ பரக்குமாயின் பாடும் பொழுது கரத்தாலம் எங்கேயாவது தூரத்துல இருந்ததுன்னா எடுக்க முடியாது. அந்த நேரத்துல தன்னுடைய கணவனுக்கு தாளம் வேணுமேன்னு சொல்லி தன்னுடைய தொடைய விட்டல ரக்குமாயி ஜெய் ஜெய் விட்டோ பரக்குமாயி விட்டல ரக்குமாயி ஜெய் ஜெய் விட்டோ பரக்குமாயின்னு அவருக்கு இசைந்து போய் தானே நான் வாழ்க்கை வாழ்ந்தேன். என்ன போய் ஒரு தடைக்கெல்லாம் நினைச்சிட்டு அவர் இப்படி கிளம்பிட்டாரே அப்படின்னு இவளுக்கு வருத்தம். தன்னுடைய வருத்தத்தை தன்னுடைய அப்பா கிட்ட அவர் சொல்லல, உற்றார் உறவினர்கள் யார்கிட்டையும் சொல்லல. அங்க ஒரு அஸ்வத் விருட்சம் இருந்தது, எங்க அலங்காபுரி ஆலந்தி இன்னைக்கும் இருக்கு. அந்த ஆலந்தி கோவில் இருக்கக்கூடிய அஸ்வத் விருட்சத்துக்கிட்ட அவ போய் பிரார்த்தனை பண்ணி அந்த விருட்சத்தையே சுத்தி 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 பிரதட்சணம் பண்ணுவா. பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சித்தேஸ்வர மகாதேவர் கிட்ட போய் பிரார்த்தனை வைப்பா. இப்படி ஆயிடுச்சே. ஆனா இவளுடைய உக்ர உபாசனையானது ஸ்ரீ ராமானந்தர் வாரணாசியிலிருந்து ஆலந்திக்கு வர வைக்க போறது அந்த உபாசனை. இவர் என்ன பண்ணார், ஸ்ரீ ராமானந்தர் என்னப்பா யாருக்கிட்ட விட்டல் பந்த் சன்னியாசம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு இல்லையா, சைத்தன்யரா ஸ்ரீ சைத்தன்யரா, இவர்கிட்ட சொல்றார், என்னப்பா எப்ப பார்த்தாலும் உங்க ஊர் ஆலந்திய பத்தி இவ்வளவு புகழ்ந்து பாடுற, அலங்காபுரி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தெல்லாம் நீ சொல்ற, அங்க இருக்கக்கூடிய சித்தேஸ்வரரை எனக்கும் சேவிக்கணும்னு ஆசை, நான் ஒரு தீர்த்த யாத்திரை போலான் இருக்கேன். போச்சு போ. தீர்த்த யாத்திரையா? தாராளமா போனா சுவாமி, நீங்க கூட வரணும். கண்டிப்பா வர சுவாமி. சரி, அந்த தீர்த்த யாத்திரைக்கு ஒரு பட்டியலை ஏற்பாடு பண்றியா, எங்கெங்க போகணும்ன்றத, அதுல இந்த ஆலந்திய சேர்த்துக்கோ. இவர் பார்த்தார், ஆலந்திக்கு போனா தன்னுடைய மனைவி உற்றார் உறவினர்களை எல்லாம் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு. சுவாமி, தேவரீர் நீங்க தீர்த்த யாத்திரையை தொடரலாம், அடியே நீங்க நிர்வாகத்தை பார்த்துக்கிற, ஆசிரம நிர்வாகத்தை. சரிப்பா, நீ என்ன நினைக்கிறியோ பண்ணு அப்படின்னு ஸ்ரீ ராமானந்தர் இப்ப தீர்த்த யாத்திரையா ஆலந்திக்கு வர. கராவே சார்த கரகுமாயினே தேவ்கா ஆரம்பீலி சேவா அஸ்வதாச்சி ஜானுனி பைதேவே உக்ர அனுஷ்டான தே தே ஜாலே ஏனே ஸ்ரீபாதாச்சி. ஸ்ரீபாதர் எல்லா விதமான கஷேத்திரங்களும் போயிட்டு இப்ப அலங்காபுரிக்கு வந்தார். அலங்காபுரிக்கு உள்ள வந்த உடனே ஸ்ரீபாதரான ராமானந்தர் இப்ப ஊருக்குள்ள வந்தார்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருந்த ஒரு அம்மா என்ன பண்ணா, ருக்மிணி இங்க வா, நம்ம ஊருக்கு ஒரு சுவாமி வந்திருக்கார், வாரணாசியிலிருந்து வந்திருக்கார், வா நம்ம அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுற. உடனே ருக்மிணியும் போறா. இவர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா அந்த அஸ்வத விருட்சத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கார். இவ எந்த விருட்சத்தை சுத்தி சுத்தி பிரதட்சணம் செய்தாலோ அந்த விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கார். அங்க போய் ஒவ்வொருத்தரா போய் ஆசீர்வாதம் வாங்குறா. இப்ப ருக்மிணியுடைய அந்த தருணம், அம்மா புத்திரவதி பவ, புத்திரவதி பவமா, ஏந்திரிமா. உடனே ருக்மிணி பார்த்தா அவளுக்கு ஒரு நமட்டு சிரிப்பு. என்ன சுவாமி புத்திரவதி பவன்றீங்க? புத்திரவந்தி ஹோயி திதலா ஆசிர்வாத ரகுமாயி சி வினோத வாடின்னலா. ஏமா சிரிக்கிற? அதுவா சுவாமி, பதி இல்லாம எனக்கு எங்க சுவாமி புத்திரன் வரப்போறான்? என் கணவர் எங்கேயோ வாரணாசியில சந்நியாசம் வாங்கிட்டார்.
அதனால உங்க ஆசீர்வாதம் இப்ப எனக்கு தேவைப்படலை. என்னம்மா சொல்ற? ஆமா, நீ யாரு என்ன இப்படிலாம் கேட்கும் போது அவளால மேற்கொண்டு பேச முடியல. சுத்தி இருந்தவா எல்லாரும் அவளுடைய வீட்டை காண்பிச்சு அதுதான் அவ வீடு, நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றான். எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இவர் அந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறார். மாதே தூ ஹாசசி ஸ்ரீபாத புசதி சுவாமி புத்திர கைசே होती पदिवीण प्रधारे जाऊ निकेतला संन्यास स्वामीच्या वसनास नलगे भोल. வீட்டுக்கு போன உடனே அவருக்கு எல்லாரும் பாத பூஜை பண்ணி எல்லா சிசுருஷங்கள் எல்லாம் செஞ்சு அவரும் பிரசாதம் எல்லாம் ஸ்வீகரிச்சு முடிச்ச உடனே ருக்மிணியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறார் சிதோபந்த் கிட்ட, அப்பா கிட்ட. சிதோபந்தும் தன்னுடைய மாப்பிள்ளை பெயரு விட்டல்பந்த், அவருடைய ஊர் என்ன, பேர் என்ன, எந்த நோக்கத்துக்காக அவர் முதல்ல ஆலந்தி வந்தார், மேற்கொண்டு எங்க போனார், எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இவர் கொஞ்சம் யூகிச்சிட்டார். இது கண்டிப்பா நம்முடைய சிஷ்யன் ஸ்ரீ சைத்தன்ய நந்தாவா தான் இது இருக்கணும். அந்த திருநாமத்தில் தான் நாங்க சன்னியாசம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்துக்கிறேன்னு. உடனே இவர் சொல்றார், சிதோபந்த் நான் ஒன்னு சொல்றேன், நான் இப்போ இங்கிருந்து நேரா ராமேஸ்வரம் யாத்திரையா கிளம்புறேன். நீங்களே என் கூட வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல நம்ம ராமநாத சுவாமியை சேவிச்சுட்டு மீண்டும் நம்ம வாரணாசிக்கு போவோம். கண்டிப்பா என்னுடைய தபோபலத்தால உங்க மாப்பிளைய கண்டுபிடிப்போம், வாங்க. சிதோபந்துக்கு வறண்ட பாலைவனத்துல ஒரு ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது இவருடைய வாழ்க்கை, இவருடைய வார்த்தை. இதோ நாங்க சித்தமாவரம் சுவாமி, நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் தீர்த்த யாத்திரையா இப்போ ராமானந்தர், ஸ்ரீபாத ராமானந்தர் கூடயே கிளம்புறாங்க. எல்லாம் போயிட்டு இப்ப வாரணாசிக்கு வந்தாச்சு. வாரணாசி வந்த உடனே இப்போ கூப்பிடுறார். யார? விட்டல் பந்த் அங்க சன்னியாசம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காரு ஸ்ரீ சைத்தன்யான்ற திருநாமத்துல. இங்க வாப்பா, நீ எல்லா சாஸ்திரமும் கற்றறிஞ்சவன், சில நேரங்கள்ல பொய் சொல்றது கூட தர்மம் தான். பசுமாட்டை வெட்ட வர்ற ஒருத்தன் அந்த பசுமாடு எந்த பக்கமா போனுச்சுன்னு சொல்லும் பொழுது அது போகாத திசையை காட்டி அவனை திருப்பி விடுறதுக்கு பேரு பொய் கிடையாது, அது தர்ம செயல் தான். இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா குரு கிட்ட பொய் சொல்லலாம்ன்றது எந்த விதத்துல எப்போ தர்மமாச்சு, எப்ப ஆச்சு இது? ஆமா சுவாமி, நான் பொய் சொல்லிட்டேன், நான் பொய் சொன்னது உண்மைதான், என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. என் மனைவியை விட்டுட்டு அவளுடைய அனுமதி இல்லாம தான் நான் சன்னியாசம் வாங்கிக்கிட்டேன் இப்படின்னு படார்னு இவர் சரண்டரான உடனே இந்த சாதுவுடைய மனசு லகுவாயிடுச்சு. கருணையோட பார்த்தாரு. பார்த்து தான் சீடரை கூப்பிடுற, இங்க வா. आदा बीरोनिया जाने वारनासी केवूनी रकुमाई सी तुम ही आवे तुझे कोनी होते सत्य सांग आदा हन्यता पोलता उरी नाही चैतन्ये चरणीटे पियेला माधामने त्यागुनी गांता आलो சுவாமி. சொன்ன உடனே கூப்பிடுறார், இங்க வாப்பா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்ட உடனே பக்கத்துல போறார் விட்டல் பந்த். युगे 28 विटेवरी उभा वामांगी रखुमाई दिस दिव्य शोभा पुंडलिकाचे भेटी परब्रह्म आलेगा चरणी वाहे भीमा उद्धरी जगा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव
एकटी कासे पीतांबर कस्तुरी ललाटी देव सुरवर नित येती भेटी गरुड हनुमंत पुढे उभे राहती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव धन्य वेणुनाद अनुक्षेत्र पाळा सुवर्णाची कमळे वनमाळा गळा राई रखुमाबाई राणी या सकळा ओवाळी ती राजा विठोबा सावळा जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव ओवाळो वारत्या कुरवंड्या येती चंद्रभागे माझी सोडून या देती दिंड्या पताका वैष्णव नाचती पंढरीचा महिमा वर्णावा किती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय देव आषाढी कार्तिकी भक्त जन येती चंद्रभागे माझी स्नान जे करती दर्शन हेळा मात्रे दया होय मुक्ती केशवासी नामदेव भावे वाळीती जय देव जय देव जय देव जय देव जय पांडुरंगा रखुमाई वल्लभा राईच्या वल्लभा पावे जीवलगा जय देव जय